குவாலலும்பூர் மற்றும் பஹாங் கெந்திங் மலையில் 5 விபச்சார விடுதிகளை புக்கிட் அமான் போலீஸ் ஏக காலத்தில் முற்றுகையிட்டுள்ளது. அவை அனைத்தும் இணையதளங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்தப்பட்டு செயல்பட்டு வந்தவையாகும். ஒரு வார காலமாக கண்காணித்தும் வேவு பார்த்தும் வெள்ளிக்கிழமை மாலை அந்த அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஓப்ராசி நோடா சோதனைகளில் 21 வயது முதல் 54 வயது வரையிலான 56 வெளிநாட்டு பெண்கள் கைதானதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத் துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜாயின் கூறினார். வியட்நாம், தாய்லாந்து, லாவோஸ் மற்றும் இந்தோனேசிய விலைமாதர்களின் சேவைக்கு வாடிக்கையாளர்களுக்கு 4 மணி நேரத்திற்கு 1200 ரிங்கெட் கட்டணம் விதிக்கப்படுகிறது. 56 விலைமாதர்கள் தவிர்த்து அவ்விரு ஆபாச இணையதளங்களை நிர்வகித்து வருவதோடு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் வாயிலாக வாடிக்கையாளர்களின் தங்கும் இடத்திற்கு பொறுப்பான 2 உள்ளூர் பெண்கள் உட்பட 4 கைதாகியுள்ளனர். விலை மாதர்களை கொண்டு செல்வதும் கொண்டு வந்து விடுவதுமான வேலைகளை பார்த்து வந்த 2 உள்ளூர் ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். 11,490 ரிங்கெட் ரொக்கம், 2 சிசிடிவி கேமராக்கள், 15 கைபேசிகள், ஆணுரைகள், உடம்பு பிடி தைலம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதானவர்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழும் குடிநுழைவு சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்பட உள்ளனர்.